ஹே ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம தேவகி நந்தனா வாசுதேவா அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை தான் பார்க்க போறோம். இங்க ஒரு பெண் ஒரே பிரசவத்துல 3 குழந்தைய பெத்துக்கிறாங்க. ஆனா அதுல தாங்க ஒரு விபரீதம் இருக்கு. இவங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுடைய அண்ணன் காசிக்கு போயிருக்காரு. அங்க இருக்கிற அகோரியோ அந்த அண்ணனுடைய தலையெழுத்தை பார்த்துட்டு, உன் தங்கச்சிக்கு பிறக்கிற 3வது குழந்தை மூலயமா தான் உன்னோட உசுறு போக போகுது, அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு போல. இப்ப இந்த அண்ணக்காரனும் 3வது குழந்தை பிறந்தாதானே, இப்பதானே முதல் வாட்டி தங்கச்சி பிரெக்னண்டா இருக்கா, ஒரு குழந்தையோட அவளை பெத்துக்க வேணாம்னு சொல்லிடலான்னு ஒரு பிளான போடுறாரு. ஆனா அந்த வேலையில தான் இவங்களுக்கு ஒரே பிரசவத்துல 3 குழந்தை பிறந்திருக்குங்க. இப்ப அந்த 3 குழந்தைகள்ல 2 குழந்தைய அந்த தங்கச்சி தான் வீட்லயே ரகசியமா வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன மாதிரியான ட்விஸ்டுகள் நடக்குது, ஒவ்வொரு நிமிடமும் பயங்கர பரபரப்பா இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் என்னன்றதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இப்ப நம்ம பார்க்க போறோம். கதையுள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணீங்கன்னா நானும் அப்படியே ஹாப்பியா கதை சொல்ல ஆரம்பிச்சிருவேன். நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு சாமியாரு ஒரு கிருஷ்ணனுடைய சிலையை செய்யறாரு. செஞ்சுட்டுமே இதுவரைக்கும் இப்படி ஒரு கிருஷ்ணனுடைய சிலையை யாருமே செஞ்சதில்லைன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா பொதுவா கிருஷ்ணன் புல்லாங்குழல் வச்சிருக்கிற மாதிரி தான் சிலைய வடிவமைப்பாங்க. ஆனா நானும் அவர் கையில ஒரு சக்கரமே இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கேன். இது சாதாரண சக்கரம் இல்ல. தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இதுக்கப்புறம் இந்த கிருஷ்ண சிலையையும் அவர் கையில இருக்கிற சக்கரத்தையும் பார்த்தா பயப்படுவாங்க. ஒருவேளை அதை மீறியும் யாருன்னா தப்பு பண்ணா அந்த கிருஷ்ணரே இந்த பூமிக்கு இறங்கி வருவாருன்ற மாதிரி சொல்ல, இப்ப அங்க ஒரு கோயில் கட்டுறாங்க. கோயில் கட்டினதுக்கு அப்புறம் அந்த சுத்து வட்டாரத்தை சுத்தி ஒரு ஊரே உருவாக செய்யுதுங்க. அப்படி அந்த ஊர்ல ஒரு ஜமீன் வாழ்ந்துட்டு வராரு. அந்த ஜமீனுக்கு சொந்தமான நிறைய நிலங்கள் இருக்குங்க. ஆனா கொஞ்ச நாளாவே அந்த ஜமீனோட நிலங்களை அதே ஊருக்குள்ள இருக்கிற கம்சராஜு அப்படின்ற ஒருத்தர் எடுத்து அதுல அவரு அறுவடை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஜமீன் நிலங்களை அவரு ஆக்கிரமிச்சிருக்காராம். இந்த விஷயத்தை இப்போ ஜமீன் கிட்டையும் சொல்ல, ஜமீனும் பயங்கர கோவப்பட்டு இப்போ அவருடைய நிலங்கள்ல வந்து வேலி கட்டி இதுக்கப்புறம் இந்த கம்சராஜு நம்ம நிலத்துல காலே வைக்க கூடாதுன்ற மாதிரியும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா இன்னொரு பக்கம் கம்சராஜுவோட வீட காமிக்கிறாங்க. அவங்க வீட்ல ஒரு மிக சக்தி வாய்ந்த பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பூஜை எதுக்குன்னு கேட்டதுக்கு, நம்ம கம்சராஜுவோடைய தங்கச்சி இப்ப முழுகாம இருக்காங்களாம், நல்லபடியா குழந்தை பிறக்கணும் தான் இந்த பூஜையா, இவ்வளவு பிரம்மாண்டமா பூஜை பண்றதுக்கு டாக்டர் கிட்ட காமிக்கலாமேன்ற மாதிரி கேட்கும் போதோ, கம்சராஜு தங்கச்சிக்கு 6 வயசுல இருக்கும் போது உடம்பு சரியாம போச்சான். அப்ப எல்லா டாக்டர் கிட்டயும் போய் எல்லாரும் கைவிரிச்சதுக்கு அப்புறம் இந்த சாமியாரை கூப்பிட்டு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க உசுறு காப்பாற்றப்பட்டுதான். அப்படி தங்கச்சிக்கு இப்போ நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு சொல்லிதான் கம்சராஜு எவ்வளவு பெரிய பூஜை பண்றதா அக்கம் பக்கத்துல பேசிக்கிறாங்க. அப்படி தங்கச்சி மேல உசுரியே வச்சிருக்கிற அந்த கம்சராஜு இப்ப அந்த பூஜையில கலந்துக்காம நேரா அந்த விவசாய நிலத்துக்கு போறாருங்க. அதே வேளையில இங்க கம்சராஜுவோட வீட்டுக்கு இந்த கம்சராஜு நிறைய குற்றங்கள் பண்றதாகவும் அவரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியோ ஒரு இன்ஸ்பெக்டர் வர மாதிரியும், எதுக்காக அவர் அரெஸ்ட் பண்றீங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ இந்த நில பிரச்சனையில இந்த கம்சராஜு அந்த ஜமீன்தார போட்டு தள்ளிட்டதா சொல்றாரு. அப்பதான் கொஞ்சம் சீன்களுக்கு முன்னாடி இந்த கம்சராஜு கிட்ட இருந்து இந்த ஜமீன் அவருடைய நிலங்களை வேலி போட்டு அடைச்சிருப்பார்ல, அப்ப கம்சராஜு அங்க வந்து என்ன மீறி நிலத்தை எடுத்துக்காவா பாக்குறன்னு சொல்லி அங்கேயே ஜமீன்தாரோடைய ஆட்கள் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஜமீன்தாரோட கதையையும் முடிச்சிருப்பாரு. சோ இப்படிப்பட்ட ஒரு அரக்கன் தான் இந்த கம்சராஜு. அப்படி அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் இப்ப இன்ஸ்பெக்டர் வந்திருக்க. ஆனா கம்சராஜுவுமே அந்த இடத்துக்கு வந்து, நான் தான் அந்த ஜமீனை போட்டு தள்ளதுக்கு உங்ககிட்ட சாட்சி இருக்கா, சாட்சி இல்லாமலாம் என்ன கைது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப இன்ஸ்பெக்டரையும் அங்க இருந்து விரட்டி அடிக்க, அப்படி ஒரு வேலையில தான் இந்த கம்சராஜுவுமே எப்போ பாவம் பண்ணாலும் அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக காசியில போயிட்டு கங்கையில குளிச்சுட்டு வருவாரு. அப்படி இப்போ காசிக்கு வந்திருக்காரு. அதே காசியில அந்த கங்கை நதி படிக்கட்டுல ஒரு வயசான அப்பாத்தா பொண்ணோட வர, அப்ப அவருக்கு நெஞ்சுவலி வந்து அங்கேயே விழுந்து இறந்துடுறாருங்க. ஆனா அதை பாக்குற ஒரு அகோரியுமே பக்கத்துல வந்து இறந்து போன அந்த வயசான நபரை கிராஸ் பண்ணி நடக்க, உடனே அவருடைய ஆத்மா அவர் உடலுக்கு வந்து அவர் எழுந்துகிற மாதிரியும், இப்ப அந்த அகோரி அந்த வயதான நபருடைய மகள் கிட்ட, உங்க அப்பாவோட ஆயுசு காலம் இன்னும் சில வருஷம் இருக்கு, அவரை பத்திரமா பாத்துக்கோன்ற மாதிரியும் சொல்றாங்க. இதெல்லாம் பாக்குற கம்சராஜுக்குமே அவருடைய எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருதுங்க. அப்படி அந்த அகோரி கிட்ட கேட்கும் போதோ, நீ இந்த உலகத்துல நிறைய பாவங்கள் பண்ணிருக்க, அப்படி உனக்கு ஒரு கொடூரமான முடிவு நிச்சயமா இருக்கு, இந்த முடிவு உன் தங்கச்சி வயித்துல தான் இருக்கு, அதாவது உன் தங்கச்சிக்கு பிறக்கிற 3வது குழந்தை மூலமா தான் உன்னுடைய மரணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கம்சராஜு கிட்ட அந்த அகோரி சொல்ல, இவரும் ரொம்ப பயப்படுறாரு. அவங்க தங்கச்சி இப்பதான் முதல் பிரெக்னன்சிலேயே இருப்பாங்க, அதனால அந்த 3வது குழந்தை வரைக்கும் அவங்க போக கூடாது, நம்ம தடுத்து நிப்பாட்டணும்ன்ற மாதிரியும் நினைக்கிறாரு. அப்படி கம்சராஜு தான் ஊரு திரும்பி அவர் வீட்டுல இருக்கும் போதோ அவரை கைது பண்றதுக்கு அங்க இன்ஸ்பெக்டர் திரும்ப வராருங்க. ஜமீன்தார கொலை பண்ண விஷயத்துல உன்னை கைது பண்றோம், உனக்கு எதிரா ஜமீன்தாரோடைய மகன் சாட்சி சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, கம்சராஜுவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப அந்த கம்சராஜுவை ஒரு சிறைச்சாலையில அடைக்கிற மாதிரியும், அப்படியே இந்த கதையை ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுற மாதிரியும் இப்ப நிகழ்காலத்துக்கு வராங்க. ஹைதராபாத்ல இருக்கிற இந்த புடவையெல்லாம் ரெடி பண்ற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோவுடைய
அம்மாவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க ரொம்ப நாளாவே தன்னோட பையனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டும் இருப்பாங்க. இப்ப கூட ஒரு புரோக்கர் கிட்ட ஊருக்கு கல்யாணம் ஆகுது, ஆனா என் பையனுக்கு ஒரு பொண்ணை சொல்ல மாட்டேன்ற மாதிரி அந்த வரனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே வேலையில இந்த அம்மாவோட பையனான நம்ம ஹீரோ கிருஷ்ணா யாருன்னு காட்டுறாங்க. ஊருக்கு நடுவுல ஒரு போட்டி நடக்குதுங்க. அதாவது சேத்துல இறங்கி ஒரு புல்லாங்குழல எடுத்து அதை வச்சு மேல இருக்கிற அந்த பானையை உடைக்கணுமா. இப்ப அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு ரங்கா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இறங்குறான். இந்த ரங்கா ரொம்ப வீரம் வாய்ந்தவன். இந்த லோக்கல்ல இருக்கிற ஒரு பெரிய அடியாள் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனா அவனை எதிர்த்து நம்ம ஹீரோ கிருஷ்ணாவும் அதே போட்டியில கலந்துக்க அப்படி அந்த ரங்காவை தோக்கடிச்சு அவரு அந்த பானையை உடைக்கிறாருங்க. இதனால அந்த ரங்காக்கும் நம்ம கிருஷ்ணாக்கும் ஒரு பகையே வருது. அதே வேலையில தான் ஹீரோ கிருஷ்ணாவுடைய அம்மா ஒரு ஜோசியக்கார கிட்ட போறாங்க. கிருஷ்ணாவோட ஜாதகத்தை பார்த்த அவருமே உன் பைய ஜாதகத்துல ஒரு மிகப்பெரிய கண்டம் இருக்கு, கொஞ்ச நாள் அவன் எங்க போனாலும் பத்திரமா போக சொல்லுன்ற மாதிரி சொல்ல இதுல ஹீரோ அம்மா ரொம்ப துடிச்சு போறாங்க. சாமி என்ன சாமி சொல்றீங்க, ஆல்ரெடி எனக்கு 2 பசங்க பிறந்து அந்த 2 பேருமே இறந்து 3ஆவதா பிறந்தவன் தான் என்னோட பையன் கிருஷ்ணா. அவனோட உசுருக்கும் ஆபத்தா, அவன் இல்லாம என்னால வாழ முடியாது, எனக்கு என் புருஷன் கூட இல்ல, எல்லாமே அவன் தான், அவனை பாதுகாப்பா இருக்கிறதுக்கு எதனா தாயத்து இருக்கான்னு கேட்க இப்ப அந்த ஜோசியக்காரர் ஒரு தாயத்தை அந்த அம்மா கிட்ட கொடுக்குறாரு. அப்படி சாமியின் சாட்சியா நம்ம கிருஷ்ணா கையிலையும் அவங்க அம்மா அந்த தாயத்தை கட்டி கொஞ்ச நாளுக்கு நீ அமைதியா இருக்கணும், எந்த வம்பு தும்புக்கும் போக கூடாதுன்ற மாதிரி பையனையும் வேலைக்கு அனுப்புறாங்க. அப்படியான ஒரு நாள் தான் நம்ம கிருஷ்ணாவுடைய ஃப்ரெண்டுக்கு திருமணம் வருதுங்க. கோயில்ல தான் அந்த திருமணம் நடக்குது. அதுல கலந்துக்க ஹீரோவும் கோயிலுக்கு வர அங்கதான் சத்யான்னு சொல்லி ஒரு அழகான பொண்ணா அவரு பாக்குறாரு. அவர் அங்க சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கும் போதோ அங்க பூசாரி எடுத்துட்டு வந்த தட்டுல தெரியாம அவர் கையில இருக்கிற தாயத்து கலந்து விழுந்துருதுங்க. அது பூவோட கலந்துருக்கிறதுனால அந்த பூவை அந்த தாயத்தோட எடுத்து நம்ம ஹீரோயின் சத்யா அவங்க தலையில வச்சுக்கிட்டு போயிடுறாங்க. சோ இப்படிதான் நம்ம ஹீரோவும் சத்யாவும் முதல்ல சந்திக்கிறாங்க. அப்படி சத்யாவை நிப்பாட்டி ஹீரோவுமே உங்க தலையில என்னோட தாயத்து சரியாம மாட்டிக்கிச்சு, அதை மட்டும் அப்படியே எடுத்து கட்டி விட்டீங்கன்னா அங்கிருந்து கிளம்பிடுவேன்னு சொல்லி முதல் வாட்டி அப்படிதான் சத்யா கூட அவர் பேச ஆரம்பிப்பாரு. அப்பதான் ஒரு கடத்துல நேரமாகியும் மணமேடைக்கு வர வேண்டிய மணப்பெண் வராம ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஏமா இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையான்னு கேக்குறாரு. எல்லாமே இருக்கு, உங்க ஃப்ரெண்ட காதலிச்சுதான் திருமணம் பண்றேன், ஆனாலும் புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்ல அப்பதான் ஹீரோ சொந்த வீட்டுல வளர்றப்போ பொண்ணுங்களுக்கு இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, அந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த டைமுக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஃப்ரீடமே கொடுக்காம தான் வளர்த்திருப்பாங்க. ஆனா நீ என் நண்பனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா உனக்கு அந்த தொல்லை இருக்காது, உன்னுடைய சுதந்திரம் உன் கையில இருக்கும், நீ நினைச்சபடி எது வேணா பண்ணலாம், இப்படிப்பட்ட இடத்துக்கு வரதுக்கா நீ பயந்து அழுகுற அப்படின்ற மாதிரிலாம் பேச இதை எல்லாத்தையும் மணப்பெண்ணோட தோழியா இருக்கிற சத்யாவும் கேட்டு நம்ம ஹீரோ மேல ஒரு இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அப்படி அந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு கோயில இருந்து கிளம்பும் போதும் ஹீரோயின் தெரியாம அவங்க கம்பளை தவற விட அதை நம்ம ஹீரோ எடுத்துட்டு போய் கொடுக்க அதை வாங்கிக்கிட்டு ஹீரோயின் அங்க வந்த ரங்காவோட கார்ல ஏறத ஹீரோ பாக்குறாரு. ரங்கா ஆல்ரெடி அந்த போட்டியில கலந்துகிட்டு ஹீரோ கூட தோத்தவன், இவன் கூட எதுக்கு இந்த பொண்ணு போறான்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு கோவம் வருதுங்க. பட் இருந்தும் ரங்காவை மட்டும் நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இந்த பொண்ணு சத்யா கூட நம்ம அடிக்கடி பேசலாம்னு சொல்லி இப்ப ரங்காவோட காரையும் வழிமறிச்சு அண்ணே ரங்கா அண்ணே உங்களை அந்த போட்டியில தோக்கடிச்சதுல இருந்து என்னோட நண்பர்கள் கூட என்ன திட்டுறாங்கண்ணே, நீங்க சரியான மாசுனே, அது தெரியாம உங்களை தோக்கடிச்சிட்டேன், இப்ப உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன், என் கூட ஃப்ரெண்ட் ஆகுறீங்களா, என் போன் நம்பரை எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லி ஹீரோவும் அவரோட போன் நம்பரை அங்க கத்தி கத்தி ஹீரோயின் காதுக்கு கேட்கற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டு அதை நோட் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ கிருஷ்ணாவும் அதை கோயில்ல பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா அவர் காதலையும் வளர்க்க அப்ப அந்த கோயில்லையுமே பிரெக்னண்டா இருக்கிற ஒரு ஒய்ஃப அவங்க கணவர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த ஒய்ஃப அவங்க கணவர் கிட்ட இருந்து காப்பாத்தி நம்ம ஹீரோ சில அட்வைஸ் பண்ண இதுல ஹீரோயின் இன்னும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. இப்ப மறுபடியும் அந்த ரங்காவோட ஹீரோயின் கார்ல போறப்போ முன்னவே ஹீரோவுடைய நம்பரை குறிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அப்படி முதல் வாட்டி ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் இவங்களோட காதலும் மலர ஆரம்பிக்குது. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. இப்படி சந்தோஷமா இந்த ஹீரோயினை காதலிச்சிருக்கிற ஹீரோ ஒரு கட்டத்துல இந்த பொண்ணையா காதலிச்சோன்ற மாதிரி மண்டையிலேயே அடிச்சுப்பாரு. அப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. அப்பதாங்க ஓப்பனிங் சீன்ல வந்த அந்த வில்லன் கம்சாராஜுவா காட்டுறாங்க. ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த ஜமீன்தார போட்டு தள்ளின வழக்குல ஜமீன்தாரோட பையன் சாட்சி சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி அவருக்கு 14 வருஷம் சிறை தண்டனையா வாங்கி கொடுத்திருப்பாரு. இதுல அந்த இன்ஸ்பெக்டர் என்னோட மீசைய முறுக்கிக்கிட்டு கம்சாராஜுவையும் சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போற வழியில எனக்காடா தண்டனை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி அந்த கோர்ட்டு வாசல்லையே இந்த கம்சாராஜு அந்த இன்ஸ்பெக்டரையும் போட்டு தள்ளிடுறான். அதனால மொத்தமா அந்த கம்சாராஜுக்கு 21 வருஷம் தண்டனை கொடுத்து இப்ப இன்னும் 10 நாள்ல அவன் வெளியே வர நேரமும் வருதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே வழக்கம் போல அங்க இருக்கிற ஒரு கோயில்ல அவர் காதலியான ஹீரோயினை மீட் பண்றாரு. ஆனா ஹீரோயின் நம்ம ஹீரோ யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க. இது அவருக்கே ஒரு புதிரா இருக்குங்க. என்னடா இப்பதான் சாட்ல எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காதலை வளர்த்தா நம்ம பேரு கூட தெரியலன்னு சொல்றாளே அப்படின்னு சொல்லி ஒரு டீ கடையில உட்காந்து தன் ஃப்ரெண்டு கிட்டயே இந்த விஷயத்த புலம்பிக்கிட்டு இருக்க அப்பதான் ஹீரோயின் படிக்கிற காலேஜ்லயே போய் அவ கைய பிடிச்சு உண்மையிலே என்ன காதலிக்கிறியா இல்லையான்னு கேட்டு வர போறேன்னு சொல்லி அந்த காலேஜுக்கு வராரு. அப்படி ஹீரோயினோட கைய பிடிக்க அவங்க டென்ஷன் ஆகி ஹீரோவை அரைஞ்சிடுறாங்க. உன்னை யாருன்னே
தெரியலன்னு சொல்லி ஹீரோவை அங்கிருந்து போக சொல்றாங்க. இதுல இன்னும் ஷாக் ஆகி இவ எதுக்கு இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்ற ஒரு கேள்வியோட நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணா இன்னொரு பக்கம் இந்த கம்சாராஜுவுமே சிறைச்சாலையில இருந்து வெளியே வர மாதிரியும் அதே வேலையில ஊர்ல இருக்கிற அந்த ஜமீனோட பையன்கிட்டையும் அவங்களோட அடியாட்கள்லாம் வந்து அந்த வில்லன் கம்சாராஜு வெளியே வந்துட்டான், 21 வருஷம் பாக அவனுக்கு எதிராக சாட்சி சொன்னதுக்காக உங்க கதையை முடிச்சிருவான், இங்க இருந்து தப்பிச்சிருங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப கம்சாராஜு நேரா அந்த ஜமீனோட வீட்டுக்கு தாங்க போறான். ஆனா அவர் போறதுக்குள்ள அந்த ஜமீனோடைய பையன் அங்க இருந்து தப்பிக்கிறான். இப்ப கம்சராஜுக்கும் கால் பண்ணி நான் உனக்கு பயந்து ஓட்டிட்டேன்னு நினைக்காத, நான் இப்ப மறைஞ்சிருக்கிறதே உன்னை நான் வேட்டையாடுறதுக்கு தான். இந்த கம்சராஜு பழைய மாதிரி இல்ல, இப்ப வயசானவன்னு எனக்கு தெரியும், நீ என்ன போட வரது, நான் உன்னை போட்டு காமிக்கிறேன்ற மாதிரியும் அந்த கம்சராஜு கிட்ட அவன் சவால் விடுறான். இப்ப கம்சராஜுவும் இதே கோவத்தோட தன்னுடைய வீட்டை நோக்கி அவரோட கார்ல வந்துகிட்டு இருக்கும் போதோ திடீர்னு அவர் காரு பிரேக் டவுன் ஆகுதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு வழியில நிக்க அப்ப அந்த பக்கமா வர நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த கம்சராஜுக்கு லிப்ட் கொடுக்குறாரு. எவ்வளவு நேரம் தான் சார் வெயிலேயே நிப்பீங்க, உங்க ஊர் வழியா தான் நானும் போவேன், வாங்க விடுறன்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போக எங்கிருந்து சார் வரீங்கன்ற மாதிரி ஹீரோ கம்சராஜு கிட்ட கேட்கும் போதோ அவரும் ஜெயிலன்னு சொல்றாரு. என்ன சார் எவ்வளவு அப்பாவையா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஜெயிலுக்கு போனீங்களா, யாரை ஏமாத்த பாக்குறீங்க அப்படின்னு அவரும் ஜாலியா கம்சராஜுவோடைய வேல்யூ தெரியாம கலாச்சிக்கிட்டு வர அப்பதான் ஹீரோவை பத்தி அந்த கம்சராஜு கேட்கும் போதோ நானுமே எங்க அம்மாவுக்கு 3ஆவதா பிறந்த மகன், எனக்கு முன்னாடி பிறந்த 2 பேர் இறந்துட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்ல இதுல இந்த வில்லன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். ஏன்னா தான் தங்கச்சிக்கு பிறகுற 3ஆவது புள்ள மூலியமா இவருக்கு ஆபத்து இருக்குன்ற மாதிரி சொல்லிருப்பாங்கல்ல. அப்படி ஏதோ ஒரு அம்மாக்கு பிறந்த 3ஆவது பிள்ளையான ஹீரோ பேலையும் நம்ம ஹீரோ அவரோட கதையை சொல்லும் போதோ கம்சாராஜுக்கு அவர் தங்கச்சி ஞாபகம் வருதுங்க. இப்ப கம்சாராஜு 21 வருஷம் கழிச்சு தன்னுடைய வீட்டுக்கு வர மாதிரியும் அவரை பார்த்து அவங்க அடியாட்கள்லாம் குமுற மாதிரியும் இதை எல்லாத்தையும் ஹீரோவும் வாசல்ல இருந்து கவனிச்சுட்டு உண்மையாலேயே இவர் தாதாவதான் இருப்பாரு போலன்னு சொல்லிட்டோம் அங்கிருந்து கிளம்ப இப்ப கம்சாராஜு அவர் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. நுழைஞ்ச உடனேயே அங்க இருக்கிற வேலைக்காரங்க பயப்பட இன்னொரு பக்கம் கம்சராஜுடைய தங்கச்சியான நம்ம தேவயானிய காட்டுறாங்க, அவங்களும் பயப்படுறாங்க. அப்பதான் 21 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்சராஜு காசிக்கு போயிட்டு வந்து ஒரு சம்பவம் பண்ணிருப்பாரு, அது என்னன்னு காட்டுறாங்க. காசில இருக்கிற அந்த ஹகோரியோட வார்த்தையை கேட்டுக்கிட்டு கம்சராஜுவும் தான் தங்கச்சி கணவர்கிட்ட வந்து இப்ப என் தங்கச்சி பிரெக்னண்டா இருக்கா, இதுல உங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையோட நிப்பாட்டிக்கங்க, அதை தாண்டி 2ஆவதா கூட பெத்துக்கங்க, ஆனா 3ஆவதா ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரியும் அவர் தங்கச்சி கணவர்கிட்ட இவர் சொல்லிருப்பாரு. இதுல அவங்க தங்கச்சி கணவரோ கோவப்பட்டு பாத்தியா உன் அண்ணன் என்ன சொல்றான் பாத்தியா, அப்பவே சொன்னல உன் அண்ணன் மோசமானவன், பிரெக்னன்சி டைம்ல நம்ம வீட்லயே இருக்கலான்ட்டு முதல் பிரெக்னன்சிக்கே எப்படி பேசுறான் பார், டே கம்சாராஜு நாங்க 3 இல்லடா 10 குழந்தை கூட பெத்துப்போம், அதனால என்ன பண்ண முடியும், நீ வாமா இதுக்கப்புறம் உன் அண்ணன் வீட்டுல எல்லாம் இருக்க தேவையில்ல, நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி அவங்க மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு அங்க கணவர் கிளம்பலான்னு பாக்க அப்போ தான் தங்கச்சி கணவர்னு கூட பார்க்காம அங்கேயே இந்த கம்சாராஜு ஒரு கத்தியை எடுத்து தங்கச்சி கணவரோட கதையை முடிக்கிறாரு. இதுல தங்கச்சி அரண்டு போறாங்க, என்ன தப்பா நினைச்சுக்காதமா, இந்த அண்ணன் கடைசி வரைக்கும் இருந்தா உன்னை நல்லபடியா பாத்துப்ப, ஆனா உன் கணவர் உன்னை பாத்துக்க மாட்டான், அவன் மூலியமா தான் உன் வயிற்றுலயும் குழந்தை உருவாகும், அதனால்தான் நான் அவனை அழிச்சிட்டேன், இந்த ஒரு குழந்தைய நீ பத்திரமா பெத்துக்கோன்னு சொல்லி இப்ப அந்த பூஜையெல்லாம் நடத்தி அப்படி அவங்க தங்கச்சியும் பிரசவ வழியில துடிக்க வீட்டுல வச்சே பிரசவம் பார்க்கலான்னு சொல்லியும் அப்படி அந்த பிரசவத்தை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. கம்சாராஜுவும் வாசல்ல காத்திருக்க அப்பதாங்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஜமீனை போட்டு தள்ளின வழக்குல கம்சாராஜுவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாரு. அதனால தான் தங்கச்சிக்கு என்ன குழந்தை பிறந்தது அப்படி எந்த விஷயமும் கம்சாராஜுக்கு தெரியாது. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட காட்டுறாங்க, அங்க அவங்க தங்கச்சிக்கு பிறந்திருக்கிறது ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தை இல்ல மொத்தம் 3 குழந்தைகள் ஒரே பிரசவத்துல பிறந்திருக்குங்க. அந்த 3 குழந்தைகளும் யாரு தெரியுமா, சொன்னா நம்ப மாட்டீங்க, நம்ம ஹீரோயின்கள் தான். அப்படி நிகழ்காலத்துக்கு கதை வர இங்க நம்ம தேவயானியும் தன்னோட 3 பெண்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் உங்க மாமா ஜெயில இருந்து வந்துட்டான், இது வரைக்கும் நம்ம மறைச்ச ரகசியத்தை இதுக்கப்புறமும் மறைக்கணும்ன்ற மாதிரி சத்தியம் வாங்குற மாதிரியும் காட்டுறாங்க. அப்பதான் அது என்ன ரகசியம்ன்ற மாதிரியும் இன்னொரு பிளாஷ்பேக் போகுதுங்க. நம்ம தேவயானிக்கு 3 குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப பயப்படுறாங்க, தான் அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா 3ஆவது குழந்தைய போட்டு தள்ளிடுவான்னு சொல்லி அதை மறைக்கிறாங்க. அதே வேலையில தான் நல்லபடியா அவங்க அண்ணனும் கைதாகி சிறைச்சாலையில 21 வருஷம் இருக்கணும்ன்ற மாதிரி ஜெயிலுக்கு போக நம்ம தேவயானியும் இந்த 3 குழந்தைகளை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுல இருந்தே தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி 2 குழந்தைகளை கூடையில போட்டுட்டு ஒரு குழந்தைய மட்டும் வெளியே வச்சுக்கிட்டோம் அங்கிருந்து மெல்ல கிளம்ப அப்பதான் தேவயானியோடைய அண்ணன் அவரோட பிஏவை காவலுக்கு வச்சுட்டு தான் தங்கச்சி வீட்டு வாசலை விட்டு தாண்டக்கூடாது, நீதான் என் தங்கச்சிய பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அதனால அந்த பிஏ நம்ம தேவயானிய அந்த வீட்டு வாசலை விட்டு தாண்ட விட மாட்டாங்க. இப்ப தேவயானி கிட்டயும் அந்த வீட்டு வேலைக்காரங்க வந்து நீங்க எதுக்குமா உங்க அண்ணனுக்கு பயந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், நீங்க இந்த வீட்லயே இருங்க, உங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு, மீதி 2 பெண் குழந்தைய நீங்க மறைச்சு உங்க அண்ணனுக்கு தெரியாம வளர்த்து காட்டுங்க, ஒரு தாய் நினைச்சா எது வேணா முடியும்ன்ற மாதிரி சொல்ல அப்பதான் இந்த அம்மாவுமே ஒரு பிளான போட்டு தான் அண்ணனுடைய பிஏவோ இந்த அடியாட்களோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருந்தா நம்ம வீட்டுல வச்சு இந்த 3 பெண் குழந்தைகளையும்
கொஞ்சம் ரகசியமா வளர்க்கறது அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணன் கிட்ட சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா அடியாட்கள் கிட்டயும் எங்க அண்ணன் போயிட்டான், அதனால இந்த வீட்டுக்குள்ள எந்த அடியாலும் நுழைய கூடாது, இந்த வீட்டுல பெண்கள் மட்டும்தான் நுழையணும், எத்தனை அடியாள் இருந்தாலும் வாசல் வரைக்கும் தான் வரணும் அப்படின்ற ஒரு சட்டம் போடுறாங்க. இதை கேட்டுட்டும் அந்த பிஏ நேரா ஜெயில இருக்கிற அந்த அண்ணன் கம்சராஜு கிட்ட சொல்ல, என் தங்கச்சி என்ன சொல்றாளோ அதை கேட்டு நீங்க கட்டுப்பட்டு போகணும், ஆனா ஒரே விஷயம், என் தங்கச்சியை மட்டும் அந்த வீட்டுல இருந்து வெளியே அனுப்பாதபடி பாத்துக்கோங்க அப்படின்ற ஒரு ரூலை மட்டும் போடுறாருங்க. இதான் இத்தனை வருஷம் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவயானிக்கு ஒரு குழந்தைன்ற மாதிரியும், ஆனா உள்ள 3 குழந்தைகளை மறைச்சு அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நிகழ்காலத்துல கம்சராஜு ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் தங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி சிறப்பு பூஜை ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பூஜையில தான் தங்கச்சி பொண்ணான ஹீரோயின் சத்யாவையும் உட்கார வச்சிருக்க. அவங்களுக்கு வேற தொடர்ந்து ஹீரோ கிட்ட இருந்து போன் கால் வந்துகிட்டே இருக்குங்க. அவங்களும் அதை கட் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்பதான் அங்க சாமியாருமே ஒரு தீர்த்தத்தை கொடுத்து, இதை உங்க வீட்டை சுத்தி எல்லா இடத்துலயும் தெளிங்க, உங்களுக்கு எந்த தீமையும் வராதுன்ற மாதிரி கம்சராஜு கிட்ட சொல்றாங்க. கம்சராஜுவோட அடியாளான ரங்கா இருக்கார்ல, இந்த ரங்கா யாருன்னா கம்சராஜு பிஏவோட பையன். அவர்கிட்டயும் அந்த தீர்த்தத்தை கொடுத்து கம்சராஜு இந்த வீட்டுல இருக்கிற மூல முடுக்கல எல்லா இடத்துலயும் தெளிச்சிட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப உடனே அங்க இருக்கிற நம்ம தேவயானிக்குமே பயங்கர பயமாயிடுதுங்க. அத்தாடி, வீட்டுக்குள்ள வேற நம்ம 2 மகள்களை மறைச்சு வச்சிருக்கோமே, என்னடா பண்றதுன்ற மாதிரி யோசிக்க, அப்பதான் தேவயானியோடைய அறைக்குள்ளேயும் இந்த ரங்கா வரான். அப்ப ஒரு மகள் மட்டும் கட்டிலு கீழே போய் ஒளிஞ்சிக்க, ஆனா 2வதா இருக்கிற இன்னொரு மகள் அங்க மாட்டிக்கிறாங்க. ஏய், நீ அங்க பூஜையில தானே உட்கார்ந்து இருந்த, எப்படி அதுக்குள்ள ரூமுக்கு வந்த? ரூம் என்ன 1000 கிலோமீட்டர்லயா இருக்கு, தோனா இருக்கு, நீ வந்த மாதிரிதான் நானும் வந்தேன்னு அவங்க சொல்லி சமாளிக்க, இப்ப ரங்காவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த புனித நீரை தெளிச்சுக்கிட்டே இருக்க. அப்ப ஜன்னல் வழியா பார்க்கும் போதோ வெளியில ஹீரோயின் சத்யா உட்காந்து இருக்கிறத பாக்குறாரு. என்ன இப்பதானே ரூமுக்குள்ள இவ்வளவு பார்த்தோன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த ரூம்ல இருந்த ஹீரோயினை காணோம். பிராந்தியா இருக்கும் போல இருக்குன்ற மாதிரி அவரும் கேஷுவலா விட்டுறாரு. இந்த சம்பவத்தினால நம்ம தேவயானி ரொம்ப பயப்படுறாங்க. தன்னுடைய 3 பொண்ணுங்களையும் ஒன்னா கூப்பிட்டு, அந்த வீட்டோட வேலைக்காரிக்கு மட்டும் இந்த தகவல் தெரியுங்க, அவங்க கிட்டயும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இதுக்கப்புறம் கடவுள் தான் எங்க 3 பொண்ணையும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்படியான ஒரு வேலையில தான் இந்த கம்சாராஜு ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிட்டு அவர் கார்ல தனியா வராருங்க. அப்பா அவரோட காரை வழிமறிச்சு அவர் மூஞ்சில இந்த மிளகா பொடியெல்லாம் தூவி, அந்த ஜமீன்தாரோட பையன் ஆல்ரெடி ஒரு பகையில இருப்பான்ல, அவன் இந்த கம்சராஜுவை போட வந்துடுறான். அப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ இந்த கம்சராஜுவை காப்பாத்துறாரு. அப்படி நம்ம ஹீரோவை பாக்குற கம்சராஜுவுமே, டேய் தம்பி, நீ தானே எனக்கு ஆல்ரெடி லிஃப்ட் கொடுத்த, நல்ல வேலைடா வந்து காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லி அவனுக்கு நன்றி சொல்ற விதமா கம்சராஜு அவரோட வீட்டுக்கும் ஹீரோவை கூட்டிட்டு வர. அப்படி ஹீரோ கம்சராஜு வீட்டுக்கு வரும்போது தான் தெரியுது, இந்த கம்சராஜுடைய தங்கச்சி மகளை தான் நம்ம காதலிச்சிருக்கோம்னு சொல்லி. எப்படின்னா கூடவே இருந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. அதனால கம்சராஜு கிட்ட ஒரு அடியாளாவே ஹீரோ வேலைக்கு சேர்றாரு. ஒரு ஜோசியக்காரரை கூப்பிட்டு தன்னுடைய தங்கச்சி பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கலான்ற ஒரு முடிவெடுக்க, யாரோட திருமணம்ன்ற மாதிரி கேட்கும் போதோ, எனக்கு எவ்வளவு நாள் வலது கையா இருந்த என்னோட பிஏ இருக்கான்ல, அவனோட பையனுக்கு இந்த ரங்காக்கு தான் என் தங்கச்சி பொண்ணு சத்யாவை கட்டி கொடுக்க போறேன்னு சொல்ல, இது அந்த இடத்துல இருந்து கேட்கிற ஹீரோக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் சத்யாவுமே இவனை போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு சொல்லி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆனா அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இங்க ரங்காக்கு ஒரே வெக்கங்க. இன்னொரு பக்கம் தேவயானியும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இப்ப அந்த ராத்திரி ஹீரோ பயங்கரமா குடிக்கிறாரு. தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இந்த சத்யா பொண்ணு கிட்ட அவங்க மாமா திருமணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாரு. இவ எதுவுமே தெரியாம அங்க சும்மா நிக்கிறாடா. அவ கண்ல இருந்து கூட தண்ணி வரல. அப்ப என்ன அவ காதலிச்சு ஏமாத்திட்டால, அதனாலதான் நீ காலேஜுக்கு போகும்போது கூட என்ன யாருன்னே தெரியாத மாதிரி நடிச்சிருக்கா. அவ வீட்டுக்கு போய் அவளை 2த்துல 1 கேட்டு வரேன்னு சொல்லியும் ஹீரோ இப்ப வேக வேகமா ஹீரோயினுடைய வீட நோக்கி கிளம்ப. அதே வேலையில இங்க ஹீரோயின்களையும் காட்டுறாங்க. அப்படி ஹீரோயின்கள் 3 பேரும் அவங்க அம்மா கிட்ட, எங்கள்ல ஒருத்தியான இந்த சத்யா இருக்கால, அவ வெளியே கிருஷ்ணான்னு ஒரு பையனை காதலிக்கிற விஷயத்தையும் நம்ம தேவயானி கிட்ட சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து நீங்க 3 பேரும் எதை பண்ணாலும் ஒன்னாதான் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்கள ஒருத்தி இப்ப காதலிக்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க. அதே வேலையில தான் நம்ம ஹீரோ கிருஷ்ணாவுமே அந்த வீட்டுக்குள்ள அந்த அறைக்குள்ள நுழையிறாரு. ஹீரோ வரத்துக்குள்ள ஹீரோயின்கள் 3 பேர்ல 2 பேரு கட்டலுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினும் அங்க குடிச்சிட்டு, ஏ சத்யா, நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா? ஓ ஆண்டி, நீங்களும் இருக்கீங்களா? நீங்க தானே சத்யாவோட அம்மா. உங்க பொண்ணு என்ன சின்சியரா தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஆனா திடீர்னு என்ன தெரியாத மாதிரி நடிச்சா. இப்ப என்னன்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் முடிவு பண்ணிருக்கீங்க. ஆண்டி, சாமி சத்தியமா சொல்றேன், உங்க பொண்ணை நான் காதலிக்கிறேன்னு சொல்லி அப்படியே கீழே விழுறாரு. அப்போ பெட்டுக்கு கீழே ஹீரோயின் மாதிரியே 2 பேர் இருக்கிறத ஹீரோ பாத்துடுறாரு. ஆத்தாடி, இது யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்க, இப்ப அந்த 2 பேரையுமே வெளியே வர சொல்ல, என்ன போதையில இருக்கிறதுனால இப்படி தெரியுதா, இல்ல உண்மையாலேயே 3 பேர் தான் நிக்கிறீங்களா, என்னடா இதுன்ற மாதிரி கேட்க, அப்பதான் அவங்களுமே, நாங்க உண்மையாலேயே 3 பேரும் ஒன்னா பிறந்தவங்க தான். ஆக்சுவலி அன்னைக்கு கோயில்ல பார்க்கும் போது உங்களை தெரியாத மாதிரி நடிச்சது என்னுடைய தங்கச்சி தான். அப்புறம் காலேஜ்ல பார்க்கும் போது உங்களை அடிச்சது என்னுடைய 2வது தங்கச்சி. நாங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு நாள் இவ போவா, இன்னொரு நாள் அவ போவா, ஆனா உண்மையாலேயே நான் தான் உங்களை காதலிக்கிறேன்ற மாதிரி அந்த 3 பேர்ல ஒருத்தியான சத்யா ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த
சொல்ல அப்பதான் அங்க இருக்கிற இந்த ஹீரோயின்களுடைய அம்மாவுமே தன்னுடைய மகள்களை எப்படி வளர்த்தாங்கன்ற ஒரு கதையை சொல்றாங்க. அதாவது தன்னுடைய அண்ணனுக்கு தெரிஞ்சா இந்த 3 பேர்ல ஒருத்திய, அதாவது 3ஆவதா வெளியே வந்த குழந்தைய அவன் போட்டு தள்ளிடுவான். அதனால்தான் 2 பேரை மறைச்சு தான் வளர்த்ததாகவும், அப்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போதும் மண்டே மூத்தவ போவா, டியூஸ்டே இளையவ போவா, வெனஸ்டே நடுவுல இருக்கிறவ போவா, அப்படி போயிட்டு வந்து அன்னைக்கு பாடத்துல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்றத இவங்க 3 பேருமே படிச்சு தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரிதான் கல்லூரிக்கும் அவங்க போனாங்க. கோயிலு மத்த எந்த இடத்துக்குமே இந்த 3 பேர் ஒவ்வொரு நாள்ல போவாங்க. எங்க குழந்தைங்க எல்லாம் ஒரு வயசு வரப்போ எங்களால மத்த குழந்தைகள் மாதிரி வாழ முடியலையே, ஒருத்தி வெளியே போனா 2 பேர் வீட்லயே அடப்பட்டு போயிருக்கோமே, இந்த ரூமை விட்டு போக முடியலையேன்ற மாதிரி ரொம்ப ஏங்கிருக்காங்க. என்னைக்குன்னா இவங்க 3 பேருக்குமே விடுதலை கிடைச்சிடாதா, மத்த குழந்தைகள் மாதிரி என் குழந்தையும் வாழாதான்ற மாதிரி நான் நிறைய ஏங்கி அப்பதான் என் பொண்ணு சத்யாவுடைய வாழ்க்கையில நீ வந்த அப்படின்ற மாதிரி அந்த கதையை சொல்லி முடிக்க, இந்த கதையை கேட்கிற ஹீரோவுமே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, அந்த கிருஷ்ணனா பார்த்துதான் என்ன அனுப்பியிருக்காரு, அப்புறம் என் பேரும் கிருஷ்ணன் தான், உங்க 3 பொண்ணோட விடுதலைக்கும் நான் பொறுப்புமா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணியும் கொடுக்குறாரு. அப்படி நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு வரப்போ மீட் பண்ணி, இப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா உன்னுடைய 2 தங்கச்சிங்க எங்க வருவாங்கன்னு கேட்க, நான் இல்லாம அவங்களும் வாழ மாட்டாங்க, அவங்க இல்லாம நானும் வாழ மாட்டேன், அதை பத்தி எல்லாம் பின்னாடி யோசிக்கலாம், முதல்ல அந்த ரங்கா கூட இந்த திருமண ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல, அந்த ரங்காவோட திருமண ஏற்பாடை எப்படின்னா தடுத்து நிப்பாட்டணும், அதுக்கு ஒரு பிளான போடுன்ற மாதிரி சொல்ல, பேசாம நம்ம ரங்காவை பயம்புறுத்தி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வச்சா எப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பிளான போடுறாரு. அப்படி ஹீரோயினோட போன் நம்பர்ல இருந்து ரங்காக்கு போன் பண்ண வச்சு எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரவும், அதுவும் 5 கிலோ பிரியாணி வேணும்ன்ற மாதிரியும் ஹீரோயின் கேக்குறாங்க. எதுக்கு எவ்வளவு பிரியாணி கேக்குறான்னு சொல்லி ரங்காவும் பிரியாணி வாங்கிட்டு வர, அப்படி ஹீரோயின் ரங்கா கூட பேசிக்கிட்டே அந்த பிரியாணி சாப்பிட ஆரம்பிக்க, அப்படி ஒருத்தி சாப்பிட்டு முடிச்சதும் ரங்காவை கண்ண மூட சொல்றாங்க. இப்போ அதே ட்ரெஸ்ல 2வது பொண்ணு வந்து உட்காந்துக்கிறா. அப்படி அவங்களும் அங்க சாப்பிட ஆரம்பிக்க, அவங்க சாப்பிட்டு முடிச்சதும் மறுபடியும் கண்ண மூட சொல்றாங்க. இப்ப 3வது பொண்ணு வந்து உட்காந்து அவங்க சாப்பிட ஆரம்பிக்க, இதெல்லாம் பாக்குற ரங்காவுமே இந்த மொத்த சாப்பாடையும் ஒரு பொண்ணு தான் சாப்பிடுறான்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு, என்னடா நம்ம கட்டிக்க போற இந்த சத்யா பேய் மாதிரி சாப்பிடறாளே, உண்மையாலே இவ பொண்ணு தானா பேய் தானான்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவலான்னு சொல்லி அவர் எந்துக்கிறாரு. அப்படின்னு பார்த்தா கை கழுவுற இடத்துலயும் நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க. அது 2வது தங்கச்சிங்க. ஆனா அதை நம்ம அங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இன்னும் பயப்பட, இப்ப கைய துடைக்கலான்னு திரும்பி பார்த்தா அங்கேயும் ஹீரோயின் நிக்க, ஆத்தாடி ஆத்தா பேய் தான் போல இருக்கே, இந்த வீட்டுக்குள்ளேயே இந்த பொண்ணு வளர்ந்து வளர்ந்து பேயாவே மாறிட்டா போல இருக்கேன்னு சொல்லி அங்க வந்து சதறி ஓடி வராரு. அங்க வந்து ஹீரோ கிட்டையும் இந்த கல்யாணத்தை எப்படினா நிப்பாட்டணும்டா, உண்மையாலே அந்த சத்யா பொண்ணு பேய் தான் போல இருக்குன்ற மாதிரிலாம் சொல்ல, இப்போ ஹீரோவோ இந்த 3 ஹீரோயின்களும் அங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இப்படி ஒரு நாள் இந்த கம்சாராஜு இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த ஜமீன் மகனுடைய அடியாள் ஒருத்தனை கடத்தி எடுத்துட்டு வந்து, உண்மைய சொல்லுடா அந்த ஜமீன் மகன் எங்க பதுங்கி இருக்கான் அப்படின்ற மாதிரி அடிச்சு துன்புறுத்திக்கிட்டும் இருக்க, இப்ப அந்த கம்சாராஜு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த அடியாளுமே ஒரு கத்தியை எடுத்து அங்க இருக்கிற ஹீரோயினோட கழுத்துல வச்சு என்ன விட்டுரு இல்லனா இவளை போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரி மிரட்ட, நல்ல வேலை ஹீரோ பக்கத்துல இருக்கிறதுனால ஹீரோயினை காப்பாத்துறாரு. இப்ப அந்த அடியாளையும் கம்சாராஜு போடுறாரு. அப்படியான ஒரு டைம்ல தான் கம்சாராஜு வீட்டுக்குள்ள நுழையிறப்போ, ஒவ்வொரு நாளும் நரகமா இருக்குன்ற மாதிரி ஹீரோயின்களும் அவங்க அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்க, என்ன ஏதோ கும்பலா பொண்ணுங்க பேசுற மாதிரி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி கம்சாராஜுவோ அவங்க தங்கச்சி அறைய திறந்து பார்த்தா தங்கச்சி 3 மகளோட பேசிட்டு இருக்கறத பாக்குறாரு. அடி பாவி, எவ்வளவு நாள் எனக்கு துரோகம் பண்ணிட்டியே, உனக்கு 3 பொண்ணுங்க இருக்கிறதே தெரியாம வளர்த்திருக்கேன்னு சொல்லி அங்கேயே கம்சராஜு அந்த 3 மகள்களையும் போட்டு தள்ளுற மாதிரியும் காட்ட, ஆனா அது எல்லாமே அந்த தாயோட கனவுங்க. ஆமாங்க, ஹீரோயினுடைய அம்மா இத கனவு கண்டு பயந்து எழுந்து உட்காந்து அழுகிற மாதிரி காட்டுறாங்க. தன்னுடைய 3 மகள்களும் இப்போ சேஃபா இருக்கிறத பார்த்து சந்தோஷமும் படுறாங்க. இப்ப இந்த அடியாள் வந்து நம்ம ஹீரோயினை மிரட்டி கழுத்துல கத்தி வச்சிருப்பால, அப்ப ஹீரோயினோட கையை தெரியாம அறுபட்டிருக்கோங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக கம்சாராஜுவும் ஒரு டாக்டரை வீட்டுக்கு கூட்டிட்டு வர, சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினுடைய தங்கச்சிகள் 2 பேருமே கையில ஹீரோயின் மாதிரியே கட்டு போட்டிருக்காங்க. இந்த சம்பவத்துல ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் ரூம்ல இருந்து வெளியே வர முடியாதுன்னு சொல்லி அந்த ரூம்லயே படுத்துக்க, இப்போ டாக்டர் வெளியே கூப்பிடுறதுனால ஹீரோயினுடைய தங்கச்சி வெளியே வந்துடுறாங்க. அந்த கட்டை அவிழ்த்து பார்த்தா அவங்க கையில காயம் இருக்காது, மாட்டிக்க போறாங்களோன்ற மாதிரி அந்த சபையில இருக்கிற ஹீரோவும் ரொம்ப பயப்பட, ஆனா ஹீரோயின் கையில இருக்கிற அடி மாதிரியே அவங்க தங்கச்சி கையிலயும் இருக்குங்க. அப்பதான் ஹீரோயின்களுடைய அம்மா, இங்க ஒருத்தி சந்தோஷத்தை அனுபவிச்சா எல்லாரும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும், ஒருத்தி வலிய சுமந்தா நீங்களும் வலிய சுமக்கணும், இல்லனா உங்க 3 பேருக்கும் ஆபத்துன்னு சொல்லி மீதி இருக்கிற 2 பேரோட கையையும் அவங்க அம்மா கிழிச்சு விட்டுருப்பாங்க. அதனால அந்த சம்பவத்துல இருந்து அவங்க தப்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பாக்குற ஹீரோவுமே ரொம்ப வருத்தப்படுறாரு. ஒரு நாள் வீட்டுல ரொம்ப சோகமா உட்காந்து இருக்கும் போதோ ஹீரோவோட அம்மா வந்து எதுக்காக சோகமா இருக்குன்ற மாதிரி கேட்க, ஹீரோவும் தான் பண்ற விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு, இல்லம்மா நான் ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுல 3 பொண்ணுங்க பிறந்ததுல இருந்தே நாங்க 3 பேரு தானே வெளியே
வெளியே சொல்லாம மறைமுகமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவங்க கதையெல்லாம் சொல்ல இதை கேட்கிற ஹீரோவோட அம்மாவும் இப்படி ஒரு கொடுமையான கதை யாருக்கும் இருக்கக்கூடாது, கண்டிப்பா அந்த கதையோட முடிவா அந்த கதையுடைய ஹீரோ அந்த 3 பெண்களையும் காப்பாத்திடுவான்ற மாதிரி அவங்க அம்மா நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல அப்படி ஒரு வேலையில தான் ஒரு நள்ளிரவை காமிக்கிறாங்க. இந்த கம்சாராஜுவை போடுறதுக்கு அந்த ஜமீனோட பையன் நிறைய அடியாட்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா அந்த வீடு இறங்க நான் கம்சராஜு அங்க தூங்காம முழிச்சிருந்து பொறி வச்சு இந்த ஜமீனோட பையனோட கதையையும் முடிக்கிறாரு. இப்ப கம்சராஜுக்கு இருக்கிற ஒரே எதிரியும் அங்க இறந்து போக எப்போ கம்சராஜு இந்த பாவத்தை பண்றாரோ பாவத்தை கழிக்கிறதுக்கு காசிக்கு போவார்ல, அப்படி இப்போ காசிக்கு போறாருங்க. கூட இந்த ரங்காவையும் கூட்டிட்டு போக அப்பதான் ரங்கா கிட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஒரு அகோரி வந்து என் தங்கச்சியோட 3வது குழந்தைனால எனக்கு உசுருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க. ஆனா அவரோட வாக்கு இப்போ பலிக்கவே இல்ல, என் தங்கச்சிக்கு 3வது குழந்தைய பிறக்கல அப்படின்னு பேசிக்கிட்டு போக அப்ப திடீர்னு அவரு தடுக்கி அங்க இருக்கிற ஒரு சூலத்துல விழுற மாதிரி போயிடுறாரு. அப்ப அந்த அகோரி வந்து கம்சராஜுவை காப்பாத்தி அகோரியோட வாக்கு எப்பவுமே பலிக்காம போவாது, இப்பயும் உன் தலையெழுத்துல உன் தங்கச்சிக்கு பிறந்த 3வது குழந்தை மூலியமா தான் உனக்கு ஆபத்து இருக்கு, அதாவது அந்த 3வது குழந்தை மூலியமா வீட்டுக்கு ஒரு நபர் உன்னை தேடி வருவான், அவன் கையால தான் உனக்கு சாவுன்ற மாதிரி சொல்றாரு. கம்சராஜுவும் சிரிச்சுட்டு சாமி அப்ப நீங்க சொல்றத பார்த்தா என் தங்கச்சி ஒரே பிரசவத்துல 3 குழந்தைய பெத்துக்கிட்டு எவ்வளவு நாள் எனக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கான்ற மாதிரி சொல்றீங்களா அப்படின்னு சிரிக்க இதெல்லாம் கேட்கிற ரங்காவுமே ஒரு விஷயத்த யோசிக்கிறாருங்க. அவர் அந்த ராத்திரி அந்த பிரியாணி மேட்டர்ல அனுபவிச்ச விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும் போதோ அந்த சாமியார் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம், நானே என் கண்ணால இந்த விஷயத்த பார்த்திருக்கன்ற மாதிரி சொல்ல அப்பதான் கம்சராஜுக்கும் உண்மை தெரிய வருது. அதே வேளையில இங்க ஹீரோவுமே தன்னுடைய அம்மா கிட்ட வந்து அன்னைக்கு நான் புத்தகத்துல படிச்சேன்னு சொன்னதெல்லாம் சும்மாதான், உண்மையிலே கம்சராஜுன்னு ஒருத்தன் இப்படி இருக்கான், அவங்க தங்கச்சி போனதான் நான் காதலிக்கிறேன், என் காதலிய காப்பாத்துறதுக்கு தான் நான் இப்ப போய்கிட்டு இருக்கேன்னு சொல்ல இதுல ஹீரோவோட அம்மாவும் ரொம்ப பதறி போய் ஹீரோவை நேரா சாமி அறைக்கு கூட்டிட்டு போறாங்க. உன்னோட அப்பா யாரு தெரியுமான்ற மாதிரி அங்க ஒரு படத்தை காமிக்க அப்பதான் ஹீரோவுடைய அப்பா வேற யாரும் இல்ல, கம்சராஜுவோட கையால இறந்து போன அந்த இன்ஸ்பெக்டர்ன்ற மாதிரி தெரியுது. உன்னோட அப்பா கதையை முடிச்சதும் அந்த கம்சராஜு தான், அவனை தேடி போவாத, உன்னோட கதையும் முடிஞ்சிடும், ஜோசியக்காரரு உன் ஜாதகத்துல ஒரு கண்டம் இருக்குன்னு சொன்னாரு, இதுதான் போலன்ற மாதிரி கதறி அழுக அப்பதான் ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து இதை ஏமா முன்னவே என்கிட்ட சொல்லல, இப்பதாமா அந்த கம்சராஜுவை நான் வேட்டையாடுறதுக்கு தகுந்த காரணம் இருக்குன்னு சொல்லி என்னை தடுக்காதுன்னு சொல்லியும் இப்ப அந்த 3 பொண்களையும் நம்ம ஹீரோ காப்பாத்திட்டு நேரா அந்த கிருஷ்ணன் கோயில் கிட்ட கூப்பிட்டுக்கிட்டு வராரு. இப்ப அந்த இடத்துக்கு கம்சராஜுவோ அவரோட அடியாட்களோட வந்திருக்க அப்படி அந்த இடத்துல வந்து தான் தங்கச்சி கிட்டையும் எவ்வளவு நாள் இந்த உண்மையை மறைச்சு அந்த வீட்டுக்குள்ளேயே எனக்கு துரோகம் பண்ணி வாழ்ந்திருக்கே தங்கச்சி, சரி விடு உன்னை மன்னிச்சிடுறேன், இப்பயும் உனக்கு 3வதா பிறந்த பொண்ணு யாருன்றதை என்கிட்ட சொல்லிடு, அவளை மட்டும்தான் நான் போட்டு தள்ளுவேன், மத்த 2 பேரும் வாழலாம், மன்னிச்சு விட்டுடுறேன்ற மாதிரி சொல்ல ஆனா ஹீரோவுமே என்னை தாண்டி உங்களால இந்த 3 பேர் மேலையும் கை வைக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கம்சராஜு பயங்கரமா கோவப்படுறாரு. ஒரு கத்தியை எடுத்து ஹீரோவை எதனா பண்ணுவாருன்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற தான் பிஏவோட வகுத்திலேயே கம்சராஜு கத்திய சொருவிடுறாரு. ஏயா இப்படி பண்ணன்ற மாதிரி கேட்க நீ என்னடா காவலுக்கு இருந்திருக்க, அப்பவே சொல்லியிருந்தா தோ இந்த சின்ன பையன்லாம் என்கிட்ட வந்து பஞ்சு டைலாக் பேசிருப்பானா அப்படின்னு அவங்க பிஏவை போட்டு தள்ள இதுல அந்த ரங்கா பயங்கரமா காண்டாகி உங்களுக்காக என்னோட அப்பா விசுவாசமா எவ்வளவு நாள் உழைச்சாரு அவரையே போட்டு தள்ளிட்டேன்னு சொல்ல ஆனா ரங்காவையும் கம்சராஜு போட்டு தள்ளுறான். அதுக்கப்புறம் அங்க மிகப்பெரிய யுத்தமே நடக்குதுங்க. ஒரு கடத்துல தன்னை அழிக்க வந்த ஹீரோவையும் இப்ப இந்த கம்சராஜு போட்டு தள்ள வர அப்பதான் ஹீரோவுடைய அம்மா களத்துல இறங்கி நாங்க அடிச்சாலும் அடியாலாம் பறப்பாங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டையை எடுத்து நாலாபுறமும் நிறைய ரவுடிகளை அடிச்சு விரட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எழுந்து சண்டை போட்டு கம்சராஜுவோட கதையை முடிக்கலான்னு அந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு பக்கத்துல வர அப்போ கம்சராஜு ஒரு கத்தியை எடுத்து ஹீரோ கதையை முடிக்க வர அப்பதான் கிருஷ்ணன் கையில இருக்கிற அந்த சக்கரம் இருக்கு பாத்தீங்களா, அத முன்ன கூட அந்த முனிவர் சொல்லியிருப்பாரு இந்த ஊர்ல தப்பு நடக்காது, அதை மீறியும் தப்பு நடந்தா கிருஷ்ணனே வந்து தண்டிப்பாருன்ட்டு. அப்படி கிருஷ்ணனே வந்து இப்ப இந்த கம்சராஜுவோட கதையை முடிக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் இந்த 3 பெண்களுக்கும் இப்போ விடுதலை கிடைக்கிற மாதிரியும் இவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் இந்த படம் முடியுதுங்க. ஆனா ஃபைனலா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லாமையே விட்டுருப்பாங்க. இந்த 3 பொண்ணுங்களும் சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணாலும் ஒன்னாதானே பண்ணுவாங்க. அப்படி ஹீரோவை கடைசியில இந்த சத்யா மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, அப்ப மீதி இருக்கிற அந்த 2 பெண்கள் வேற யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் ஹீரோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா சொல்லாமையே விட்டுருப்பாங்க. மேபி செகண்ட் பார்ட் எடுத்து சொல்லுவாங்க போல. சோ இந்த படம் எப்படி இருந்ததுன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.